Hi friends, welcome to Tamil Tutorial Point. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஒரு செல்லுல எப்படி லார்ஜ் நம்பர் டைப் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஏன்னா எக்ஸல் வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்லுல வந்து 11 நம்பர்ஸ் தான் வந்து டைப் பண்ண முடியும் அப்படி லிமிடேஷன் இருக்கும். இல்லனா வேற வெர்ஷன்ல 15 நம்பர் இருக்கும். அதிகப்படியா நம்ம வந்து என்டர் பண்ணோம்னா அது வந்து ஒரு மாதிரி எரர் மெசேஜ் மாதிரி ஒன்னு காட்டும். அது எப்படின்னு உங்களுக்கு காட்றேன். இங்க நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்டாபேஸ் இருக்கு. கஸ்டமர் நேம் இருக்கு. தென் கிரெடிட் கார்டு நம்பர் இருக்கு. ஸ்டேட் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இதுல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா கிரெடிட் கார்டு நம்பர் ஆர் வந்து டெபிட் கார்டு நம்பர் ஏதாவது அந்த கார்டு நம்பரை நீங்க என்டர் பண்ண போறீங்கன்னா அது 16 டிஜிட் நம்பர் தான் இருக்கும் அது ஃப்ரண்ட்ல. சோ நம்ம இங்க 11 டிஜிட்டுக்கு மேல நமக்கு இங்க லிமிடேஷன் கிடையாது. எக்ஸாம்பிள் வந்து இங்க நான் 1 2 3 4 5 6 7 8 9 10 நம்பர் நான் டைப் பண்ணும்போது எனக்கு அந்த 10 நம்பர் காட்டுது. இதே இந்த 10 நம்பருக்கு பதிலா நான் இங்க வந்து ஒரு 16 நம்பரோ இல்ல 17 நம்பரோ டைப் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா? இங்க வந்து நான் டோட்டலா 15 நம்பர் நான் டைப் பண்ணிருக்கேன். 15 நம்பர் டைப் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி வருது. இத வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நார்மலா நமக்கு வர்றதுக்கு இத வந்து ஃபார்மட் பண்ணனும். இத ஃபார்மட் பண்ணாதான் இந்த செல்லுல உள்ள நம்பர் வேல்யூ நமக்கு கரெக்ட்டா தெரியும். ஓகேங்களா? இப்போ இங்க நான் 15 நம்பர்னு எப்படி சொல்றேன்னா இங்க நான் கர்சர் வச்சிருக்க இடத்துல 14 ன்னு காட்டுதுல. இந்த 14 பிளஸ் ஃப்ரண்ட்ல உள்ளது வந்து 1 ன்னு கவுண்ட் பண்ணனும் 15. ஓகேங்களா? வேணா இந்த நம்பரை கவுண்ட் பண்ணி பாப்போம். ஜூம் பண்றேன். இங்க பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இருக்கு. ஓகே. இது எப்படி பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த செல்ல என்ன பண்ணிருங்க அதே மாதிரி 0 ன்னு நீங்க டைப் பண்ணாலும் கார்டு நம்பர் வந்து 0 ன்னு ஆரம்பிக்குது 0 2 4 5 6 8 இந்த மாதிரி ஆரம்பிக்குதுனாலும் உங்களுக்கு அந்த 0 வந்து டிஸ்ப்ளே ஆகாது. சோ இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சொல்யூஷன் தான். ஒன்னு இந்த செல்லை நம்ம ஃபார்மட் பண்ணனும். இல்லனா நீங்க டைப் பண்ணும்போதே ஃப்ரண்ட்ல வந்து சிங்கிள் கோட் போடணும். சிங்கிள் கோட் போட்டாலும் அந்த செல் வந்து டெக்ஸ்டா கன்வெர்ட் ஆயிடும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து கீபோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இருக்கு பாத்தீங்களா? கர்சர் காட்றேன் பாருங்க. இந்த கர்சர் வச்சிருக்க இடத்துல இருக்குல்ல அதுதான் சிங்கிள் கோட். இந்த சிங்கிள் கோட்டை இங்க நம்ம டைப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு நம்பர் டைப் பண்ணாலுமே நம்பர் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஏன்னா இந்த செல் வந்து நான் எப்ப அங்க சிங்கிள் கோட் நான் ஃப்ரண்ட்ல போட்டனோ அப்பவே இந்த பர்టిక్యులர் செல் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மட்டுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு, கன்வெர்ட் ஆயிடுச்சு. கன்வெர்ட் ஆனதுனால நீங்க எவ்வளவு நம்பர் வேணாலும் டைப் பண்ணலாம். அந்த நம்பருக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. லிமிடேஷன் வந்து பாத்தீங்கன்னா 32767 இவ்வளவு நம்பர் தான் நம்ம டைப் பண்ண முடியும். அதாவது 32767 நம்பர் வரைக்கும் நம்ம இத டைப் பண்ணிக்கலாம். அத்தனை நம்பரும் அது டிஸ்ப்ளே பண்ணும். ஓகேங்களா? இப்போ இந்த எல்லா செல்லையுமே நான் ஃபார்மட் பண்ண போறேன் அப்படின்னா எல்லா செல்லையுமே செலக்ட் பண்ணிக்கங்க. எல்லா செல்லையுமே செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ஃபார்மட் செல் போங்க. ஃபார்மட் செல்ல இங்க டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது பாருங்க. அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களோட டேட்டாபேஸ்ல நீங்க இந்த செல் எல்லாத்தையுமே டெக்ஸ்ட் ஃபார்மட்டுக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. இனிமேலுக்கு ஃப்ரண்ட்ல சிங்கிள் கோட் போட தேவையில்ல. சிங்கிள் கோட் போடாம நீங்க போட்டு டைப் பண்ணலாம். இந்த மாதிரி தான் லார்ஜ் நம்பரை வந்து நம்ம ஒரு செல்லுல டைப் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க. ஓகேங்களா? இப்படிதான் பண்ணணும். இப்போ சப்போஸ் நீங்க ஒரு இன்டர்வியூ போறீங்கன்னா இன்டர்வியூல வந்து எக்ஸலை பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்டிவ் ரிலேட்டட்ல தான் உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் ரவுண்ட் வைப்பாங்க. அந்த டெக்னிக்கல் ரவுண்ட்ல இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. அவங்க வந்து இந்த கேட்க வேண்டிய क्वेश्चन அதாவது என்ன கேட்பாங்கன்னா ஒரு ஃபார்மட் பண்ண செல் இப்போ நம்ம இந்த செல்ல ஃபார்மட் பண்ணிட்டோம். அந்த மாதிரி ஒரு ஃபார்மட் பண்ண செல்லுல எத்தனை கேரக்டர் நம்பர் வந்து நம்ம டைப் பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து 32767 இதுதான் அதுக்கான ஆன்சர். இந்த क्वेश्चन கேட்பாங்க இன்டர்வியூல நீங்க போனீங்கன்னா எக்ஸல் ரிலேட்டட் போனீங்கன்னா டெக்னிக்கல் ரவுண்ட்ல கேட்பாங்க. Thank you friend. அடுத்த வீடியோல பார்ப்போம்.